ஹாய்! இன்னைக்கு நம்ம துவரம் பருப்புல சட்னி தான் பார்க்க போறோம். கன்சீவா இருக்கும்போது துவரம் பருப்பு சட்னி சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமா சாப்பிடலாம். ஒரு 100 கிராம் அளவுள்ள துவரம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். கொஞ்சம் கலர் மாறுனாவே போதும். அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, ஒரு 80 டூ 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம், ஒரு 5 டூ 6 பல்லு பூண்டு, கொஞ்சமா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வெங்காயத்த நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம். நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்க வேணாம். ஒரு 70 டூ 80% வதங்கியிருந்தா நமக்கு போதுமானது. நான் ஒரு தக்காளிய 4ஆ கட் பண்ணி போட்டுக்க போறேன். கொஞ்சமா கருவேப்பில, 5 வரமிளகா போட்டு நல்லா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, உளுந்து பருப்பு போட்டுட்டு நல்லா தாளிச்சு எடுத்துக்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபுல் வீடியோவும் போடுறேன். தேங்க் யூ.